ஹாய் everyone, வெல்கம் டு டெக்கலி டாக்ஸ். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிந்தட்டிக்காக இப்படி ஒரு டேட்டா செட்டை மேக் பண்ணி அதை கேகில் ரிலீஸ் பண்ணுறது தான் சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ கேகிள்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கேகிள்லாம் ஒன்றும் இல்லைங்க, இட்ஸ் ஒரு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இங்கே இந்த பிளாட்ஃபார்மில் என்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோன்னா, ஸோ உதாரணத்துக்கு இப்போ டேட்டா சயின்டிஸ்ட் இல்லை எம்எல் இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குலாம் வந்து டேட்டா செட் தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு ஹியூஜ் நம்பர் ஆஃப் டேட்டா செட்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் தேவைப்படும். அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேகில் சீக் பண்ணுவாங்க. ஏன்னா கேகில் வந்து நிறைய சோர்ஸஸ் ஆஃப் டேட்டா செட் இருக்குது, நிறையா ஃப்ரீ சோர்ஸஸ் ஆஃப் டேட்டா செட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய காம்படிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரு மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் ஆகிறீங்க, இல்லை எனி அதர் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிறீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன்ஸ் இருக்கும். அதை வச்சு நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கலாம். அது போல் லேர்னிங் கம்யூனிட்டி இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன நம்பர் ஆஃப் டேட்டா செட்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலுமே அதுக்கான டேட்டா செட் எல்லாமே கேகிளில் மேக்ஸிமம் அவைலபிளாக இருக்கும். இல்லைனா வந்து சில சமயம் வந்து இல்லாமல் இருக்கலாம். அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் எப்படி ஒரு டேட்டா செட் ரிலீஸ் பண்ணுறது சொல்லி தான் அதில் பார்க்க போகிறோம் மெயினாக தான். ஆனால் நம்ம இதில் பண்ண போகிற டேட்டா செட் வந்து ஒரு சிந்தட்டிக் டேட்டா செட். ஸோ இந்த சிந்தட்டிக் டேட்டா செட் என்னென்னா, நீங்கள் ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணுறீங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரொடிக்ஷன் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு ஏரியா இருக்கிறாங்கன்னா அந்த ஏரியாவில் கூட மக்களை வச்சு மக்களோட இதெல்லாம் ஒரு சர்டன் ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு இவங்க ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, அமௌண்ட் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. அது வந்து நார்மலாக நடக்கக்கூடியது. நாம் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, சேம் ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரொடிக்ஷன் தான், அது சிந்தட்டிக்காக பண்ண போகிறோம். ஒரு ரேண்டமாக ஜென்ரேட் ஆகக்கூடிய வேல்யூஸ், அதாவது வந்து நீங்கள் தெரியும் நினைக்கிறேன், ரேண்டம் செலெக்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ரேண்டமாக செலக்ட் பண்ணி ஒரு ஒரு 1000 சாம்பிள்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? 1000 சாம்பிள்ஸ்னால் 1000 ரோஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த 1000 ரோஸுமே வந்து ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி ஒரு பைத்தான் கோடை வச்சு பண்ணி அதை வந்து சிஎஸ்வி ஃபைலாக சேவ் பண்ணி அதை வந்து ரெண்டாவது கேகில் பப்ளிஷ் பண்ணுறது சொல்லி தான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ பைத்தான் ஸ்கிரிப்ட் தான் வந்து நமக்கு வந்து சிந்தட்டிக்காக டேட்டா ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணலாம், ஸோ மெயின்.py சொல்லி ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்பை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ரேண்டமாக வந்து டேட்டா செட், அதாவது வந்து ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அடுத்தது வந்து பேண்டாஸ். நம்ம வந்து ரெண்டாவது சிஎஸ்வி ஃபைலாக ஸ்டோர் பண்ணதுக்கு வந்து பேண்டாஸ். ஸோ இப்போ நம்மளோட அவுட்புட் எங்கே ஸ்டோர் ஆகணும்? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு ரேண்டம் சீட் பண்ணும். ஓகேவா? இது எதுக்காக வந்து np.random.seed. ஸோ எதுக்கு இதை நம்ம சீட் பண்ணுறோம்னா, சப்போஸ் வந்து எனக்கு வந்து ஒரு அவுட்புட் கிடைக்குது, இது கூட வந்து இன்னொருத்தர் ரன் பண்ணுறாங்கன்னா அவருக்கு அதே சேம் அவுட்புட் கிடைக்காது. ஸோ அதே மாதிரி சேம் அவுட்புட் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ரேண்டம் சீட் பண்ணுறது மூலமாக வந்து நிச்சயமாக வந்து அவங்களுக்கும் சேமான ரிசல்ட் தான் கிடைக்கும். ஸோ அப்போ அடுத்தது வந்து என்னதான் நம்மளோட ரிசல்ட். ஸோ இப்போ வந்து டேட்டா செட் ஸ்கோர் ஃபைல் வந்து என்ன கொடுத்துக்கலாம்னா, ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் .csv. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேட்டாஸ் ஜென்ரேட் பண்ணதுக்காக வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெஃப் ஜென்ரேட் அண்டர்ஸ்கோர் டேட்டா. ஸோ இதில் என்ன பண்ணுறோம்னா, நம்மளுக்கு வந்து எவ்வளோ சாம்பிள்ஸ், அதாவது என் வேல்யூ வந்துடும். இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை பெட்ரூம், ஒரு வீடுக்கு வந்து எத்தனை பெட்ரூம் பொறுத்து தான் நமக்கு ப்ரைஸ் மாறும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் np.random ஆஃப் random int ஆஃப் ஸோ மேக்ஸிமம் வந்து 1 இருந்து ஒரு 4 பெட்ரூம்ஸ் வச்சுக்கலாமே. ஸோ 1,4, size is equal to n. ஸோ இதே மெத்தட் தான் சேம். ஸோ இப்போ வந்து பெட்ரூம்ஸ் பதிலாக வந்து பாத்ரூம்ஸ் வச்சுக்கலாமே. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு 3 பாத்ரூம் தான் மேக்ஸிமம் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து லொகேஷன் ரேட்டிங். ஒரு லொகேஷனோட ரேட்டிங் பொறுத்து நமக்கு ப்ரைஸ் மாறும். ஸோ லொகேஷன் ரேட்டிங் வந்து 1 5 வரைக்கும் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து வேற என்ன வைக்கலாம், ஸ்கொயர் ஃபீட். ஸோ ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு மினிமம் 800லேருந்து மேக்ஸிமம் ஒரு 4000 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி ஹவுஸோட ஏஜ் மெயின் விஷயம். ஓகேவா? ஸோ இப்போ ஹவுஸோட ஏஜ் வந்து 0லேருந்து 100 வரைக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா,
நம்ம ப்ரைஸ் என்னன்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ண போறோம். ஸோ ப்ரைஸ் எப்படி சொல்லலாம்? ஸோ அதுக்கு வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ஸ் வச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு பெட்ரூமுக்கு வந்து 50,000 கணக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ 50,000. ஓகேவா? ஸோ ஒரு பெட்ரூம் கட்டுறதுக்கான காஸ்ட் வந்து 50,000. ஸோ பெட்ரூம்ஸ் ஸ்டார் 50 பிளஸ். ஸோ அடுத்தது வந்து ஒரு பாத்ரூம் கட்டுறதுக்கான ப்ரைஸ். ஸோ ஒரு பாத்ரூம் கட்டுறதுக்கான ப்ரைஸ் வந்து அந்த செப்டிக் டேங்க் அதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு எவ்வளோ வச்சுக்கலாம்? ஒரு 10,000 வச்சுக்கலாம் வச்சுக்கோமா? ஸோ 10,000. அடுத்தது வந்து ஸ்கொயர் ஃபீட். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஆஹ், ஒரு 20,000 வச்சுக்கோங்களேன். காஸ்ட் லேண்டுக்கான காஸ்ட் வந்து ஒரு 20,000 வச்சுக்கோங்களேன் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஸோ அதுவும் நம்மளுக்கு வந்துருச்சு. அடுத்தது வந்து ஹவுஸ் ஏஜ். ஸோ ஹவுஸ் ஏஜ் வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். அடுத்து வந்து லொகேஷன் ரேட்டிங். ஸோ லொகேஷன் ரேட்டிங் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ப்ரைஸும் ஆட்டோமேட்டிக் இன்க்ரீஸ் ஆகும், இல்லைனா வந்து கம்மியாகும். ஸோ அதனால வந்து லொகேஷன் ரேட்டிங் பொறுத்து ஒரு 1000 நம்ம வந்து அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி ஆகிற மாதிரி. அப் 1000 ருபீஸ் வந்து ஒவ்வொரு லொகேஷன் ரேட்டிங் பொறுத்து ஏறும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து நம்ம ஹவுஸ் ஏஜ் ஆக ஆக ப்ரைஸ் வந்து டிப்ரிஷியேட் ஆகும். ஸோ அதனால வந்து ஹவுஸ் ஏஜ் ஸ்டார். ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கு அதோட டிப்ரிசியேஷன் காஸ்ட் என்ன வச்சுக்கலாம்னா ஒரு 3,000 வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 3,000ங்கிறது அதிகமா தெரியுது. இல்ல கரெக்டா இருக்குமா? 50,000 ஓகே. 20,000 கரெக்ட் ஆகும். ஸோ ஹவுஸ் ஏஜை பொறுத்து 3,000 குறையும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து இதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா பெட்ரூம்ஸ் கமா பாத்ரூம்ஸ் கமா லொகேஷன். ஆஹா. அடுத்து வந்து ஸ்கொயர் ஃபீட் கமா லொகேஷன் ரேட்டிங் கமா அடுத்தது ஹவுஸ் ஏஜ் கமா ப்ரைஸ். ஸோ இப்போ வந்து நம்மளோட எத்தனை சாம்பிள்ஸ் வேணும்? ஸோ அதுக்கு வந்து என்ன வேணும்? நமக்கு எத்தனை சாம்பிள்ஸ்? ஸோ நம்மளுக்கு வந்து n ஈக்குவல் டு 1000 சாம்பிள்ஸ். ஸோ அது கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து நம்மளுக்கு என்னென்ன? ஸோ இங்க இருக்கக்கூடிய எல்லா வேரியபிள்ஸும் இங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து ஜென்ரேட் பண்ண போறோம். இஸ் ஈக்குவல் டு ஜென்ரேட் அண்டர் ஸ்கோர் டேட்டா ஆஃப் n. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆயிருச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஸோ நான் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. யா, இங்கே தான் ஒரு மிஸ்டேக். 1 செகண்ட். ஓகே, இப்போ நம்ம சப்போஸ் ப்ரைஸ் வந்து 0 ஆச்சுன்னா அப்போ என்ன பண்ணலாம்? அது ஹேண்டில் பண்ணது நான் ஆட் பண்ணவே இல்லை பாருங்க. ஸோ ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ மினிமம் வந்து நம்மளுக்கு வந்து 50,000 ப்ரைஸ் வச்சுக்கலாம் வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பண்ணலாம்னா எட்பி டாட் கிளிப் ஆஃப் ப்ரைஸ் கமா 50,000 கமா நன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு எல்லாம் ஜென்ரேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணணுமா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா டேட்டா இஸ் ஈக்குவல் டு pd டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப். ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா எழுது பண்ணுங்க. ஸோ பெட்ரூம்ஸ் வந்து நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ் எவ்வளோ இருக்குதோ அதை கொடுத்துக்கணும். அடுத்தது வந்து பாத்ரூம்ஸ் அதை கொடுத்துக்கணும். அடுத்தது வந்து நம்மளோட லொகேஷன் ரேட்டிங் கொடுக்கலாம், இல்லைனா வந்து ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை அப்போ தான் ஈஸியாக மாற்றி கொஞ்சம் ஈஸியாக. ஸோ அடுத்து நம்மளுக்கு என்ன இருக்குது? நம்மளோட ஸ்கொயர் ஃபீட். ஸோ ஸ்கொயர் ஃபீட். ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ஃபீட் என்ன கொடுக்குறோம்னா ஸோ அடுத்தது வந்து நம்பர் ஆஃப் பாத்ரூம்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது வந்து ஹவுஸ் ஏஜ். ஹவுஸ் ஏஜுக்கு அடுத்து நமக்கு என்ன இருக்குது? 1 2 3 4 5 6. ஸோ லொகேஷன் ரேட்டிங். ஸோ அடுத்தது வந்து நம்ம ப்ரைஸ். ஸோ இது நார்மலாக நம்ம டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணுற அதுதான் ஜென்ரலாக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியுது.
பிரிண்ட் டேட்டா. ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து அந்த டேட்டா ஃப்ரேம் எப்படின்னு பிரிண்ட் இருக்கும். ஸோ இப்போ பிரிண்ட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து நம்ம எத்தனை பெட்ரூம்ஸு, அதே மாதிரி எவ்வளோ பாத்ரூம், ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ, ஹோமோட ஏஜ், அதை பொறுத்து லொக்கேஷன் ரேட்டிங் பொறுத்து ப்ரைஸ் டிட்டர்மைன் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிளியராக ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதை பொறுத்து நமக்கு ப்ரைஸ் ப்ரெடிட் ஆக ஆரம்பிச்சிட்டு, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ப்ரைஸ் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா இன் ருபீஸ் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம என்னென்ன வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு இல்லை யூஎஸ்டி சொல்லிக்கலாம். இல்லைன்னா எதுவுமே ஸ்பெசிஃபிக் பண்ணலாம். ஸோ ஓகே, யூஎஸ்டியே சொல்லலாம். டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தேன். நான் ஜென்ரேட் பண்ணல ஆக்சுவலாக இந்த டிஸ்கிரிப்ஷனை. நான் வந்து டேரெக்டாக இதில் போட்டு எடுத்துட்டேன். நான் இதில் சாட்ஜிபியில் போட்டு எடுத்துட்டேன். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மளோட இதை கொடுத்துட்டு போடுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது அவங்க அது சாட்ஜிபிடி ஆக்சுவலாக வந்து லீனியர் ரிகர்ஷன், ரேண்டம் ஃபாரஸ்ட், எக்ஸ்ஜி பூஸ்ட்லாம் வந்து சூட்டபிள் சொல்லியிருக்கு. பட் வந்து அதான் இது எப்படி சூட்டபிளாக எனக்கு தெரியல. நான் வந்து ஜஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஹவுஸ் ஸ்பேஸ் ப்ரொடக்ஷன் டேட்டா செட். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா டேட்டா செட்டாக சேவ் பண்ணிடலாம். ஓகேவா? டேட்டா டாட் டூ அண்டர்ஸ்கோர் சிஎஸ்வி ஆஃப் டேட்டா செட் அண்டர்ஸ்கோர் ஃபைல் is equal to false. Print data set created. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து யூஎஸ்டியில் வந்து ப்ரெடிட் ஆயிருச்சு. ப்ரைஸ் வந்து யூஎஸ்டியில் வந்து அதாவது நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து சிந்தட்டிக் நமக்கு ஒரு டேட்டா செட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இனிஷியலாக ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் எழுதி அந்த பைத்தான் ஸ்கிரிப்டில் வந்து ஒரு ரேண்டமாக வேல்யூஸ் ஜென்ரேட் பண்ணி நம்ம ஒரு சிந்தட்டிக்காக ஒரு டேட்டா செட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டேட்டா செட் வந்து கேகில் அப்லோட் பண்ணணும். ஸோ கேகில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நார்மலாக சைன் அப் வித் கூகுள் கொடுத்தே பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல்லாம் கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இருக்கும். ஸோ நீங்கள் எய்தர் வந்து டேட்டா செட்டுங்கிற இந்த ஆப்ஷனுக்கு வந்து கூட பண்ணலாம். இல்லைனா வந்து கிரியேட் இந்த ஆப்ஷன் கொடுத்து நியூ டேட்டா செட் கொடுத்தீங்கனாலுமே நீங்கள் டேட்டா செட் அப்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் நியூ கொடுத்து ப்ரௌஸ் ஃபைல்ஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து என்னோட கேகிள்ங்கிற ஃபோல்டருக்குள்ள என்னோட ஹவுஸ் ஸ்பேஸ் ப்ரெடிக்ஷன் சிஎஸ்வி ஃபைல் இருக்குது. ஸோ அதை நான் கொடுத்துட்டேன். பப்ளிக் கொடுத்துக்கிறேன். டேட்டா செட் டைட்டில் வந்து என்ன சொல்கிறேன்னா ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் எடுத்து வச்ச மாதிரி தான் சிந்தட்டிக் ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் டேட்டா செட். ஏன்னா வந்து நான் சிந்தட்டிக்காக தான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். நான் ஒரிஜினல் கிடையாது. ஸோ அதே மாதிரி இதில் வந்து கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ கிரியேட்டிவ் காமன் 4.2 ஆக்சுவலாக வந்து என்ன லைசன்ஸ் வந்து எனக்கு சஜஸ்ட் ஆயிருக்கு. கிரியேட்டிவ் காமன் அட்ரிபியூஷன் ஆக்சுவலாக அது வந்து இருக்கும். ஸோ இதுவே ஓகே. ஸோ அவ்வளோதான். அடுத்து வந்து கிரியேட் கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அபவுட் செக்ஷன்லாம் பிளாங்க் ஆகுது. கொஞ்சம் அபவுட் செக்ஷனில் நீங்கள் ஏதாச்சும் திங்ஸ் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் நார்மலாக சாட்ஜிபிள் எடுத்து ஜென்ரேட் பண்ணதே போடுறேன். நீங்கள் இது எப்படி நான் ஜென்ரேட் பண்ணனா, நான் இந்த கோடு ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுட்டு அந்த கோடை கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் சிந்தட்டிக்காக ஒரு டேட்டா செட் ஜென்ரேட் பண்ணுறேன். எனக்கு வந்து நீங்கள் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுன்னு சொன்னேன். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ சேவ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது வந்து ஃபைலை பற்றின ஒரு அபவுட். ஓகேவா? அதுக்கு வந்து என்னென்னா இது ஆக்சுவலாக கிளியராக கொடுக்கல. நம்ம இது கொஞ்சம் மாற்றணும். அது வந்து நான் ஒன்று கொடுத்தேன், அது ஒன்று கொடுத்துருக்கு. மொத்தம் 6 காலம்ஸ் தான். நம்ம நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ் கொடுத்தது வந்து 4. அதே மாதிரி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாத்ரூம் வந்து 3. பாத்ரூம்ஸ் கரெக்ட் ஆகுது. 4க்கு தான் 5 மாறி இருக்கு. ஓகே, 4,000 ஸ்கொயர் ஃபீட்டு. லொக்கேஷன் ரேட்டிங் வந்து 1 to 5. ஹவுஸ் ஏஜ் வந்து 0 to 100 கரெக்ட் ஆகுது. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் டைப் பண்ணதை மாற்றிருப்பேன், இதில் மாற்றிருப்பேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் கொடுத்தாச்சு. நீங்கள் இது அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டா செட் இப்போ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் டிஓஐ நம்பர் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இங்கே வந்து டிஓஐ சைட்டேஷன் இப்போ உங்கள் டேட்டா செட் வந்து யாராச்சும் யூஸ் பண்ணுறாங்க, உங்களோட ரெபாசிட்டரி சைட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஓஐ சைட்டேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணால் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஆத்தர் கிரியேட் பண்ணணும். ஸோ ஆத்தர் கிரியேட் பண்ணதுக்கு நீங்கள் ஒரு ஆத்தர் ஆட் பண்ணணும். இப்போ என்னோட பேரே நான் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஸோ என் பேரே ஆட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு ஆத்தர். இப்போ வந்து நான் ஜென்ரேட் டிஓஐ கொடுத்தேன்னா ஸோ ஜென்ரலாக அக்ரி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும்.
உங்களோட டிஓஐ ஜென்ரேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ யாராச்சும் வந்து உங்களோட டேட்டா செட் எடுத்து யூஸ் பண்றாங்கன்னா, அவங்க வந்து உங்களோட டேட்டாஸ் அவங்களோட பேப்பர்ல இல்லன்னா வந்து அவங்களோட கோட்ல வந்து கோட் GitHubல போடும்போது நம்மளோட ரெபாசிட்டரி இந்த டேட்டா செட்ட வந்து சைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதே மாரி நெறைய இது பண்ணலாம். நான் இதுல இன்னும் இப்போ வந்து இப்போதைக்கு ஒரு சின்ன பேசிக்கான சிந்தெடிக் டேட்டா செட் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் ஃபர்தரா வரக்கூடிய வீடியோஸ்ல ஒரு எப்படி இன்னும் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா வந்து வெப் ஸ்கிராப்பிங் பண்ணி நெறைய டேட்டா செட் பண்றதுன்னு சொல்லி நெறைய சொல்றேன். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். எப்படி பண்ணணும்? டேட்டா செட் எப்படி கிரியேட் பண்ணணும்? அத எப்படி பப்ளிஷ் பண்ணணும்? அது மாரி எல்லாம் கிளியரா புரியும். நான் ஜஸ்ட் ஒரு பேசிக் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் அதனால கொஞ்சம் ஸ்லோவா போயிருக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் கொஞ்சம் அட்வான்ஸா போகுது மாரி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். நான் கமெண்ட்ல நிச்சயமாக ரிசால்வ் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி டெக் எஜுகேஷன் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு வீடியோட உங்கள்கிட்ட வருகிறேன். ஸோ புதுசாக ஒரு எண்டிங் முடிக்கலான்னு பார்த்தேன், கொஞ்சம் சொதப்பிட்டேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ see you on next video. Bye.